ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விலாக் வந்து பார்க்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மேரேஜுக்காக நாங்கள் ஊட்டி வந்து போயிருந்தோம். எப்போல்லாம் நாங்கள் வந்து வீட்டில் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேச்சு எடுத்தாலுமே டக்குன்னு ஹஸ்பண்ட் வந்து ஊட்டி போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஊட்டி போகணும் அப்படின்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயினில் டிக்கெட்ஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும். டிக்கெட் வந்து நம்மளுக்கு இயர்லியராக ஒரு 2 months முன்னாடியே புக் பண்ணால் தான் கிடைக்கும். அது புக் பண்ணிவிட்டு அதில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அதனாலே நான் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அந்த டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தான் சென்னையிலேருந்து போகிற பிளானாக இருந்தது. அதனால் போயிட்டு வந்துட்டு நம்மளாம் சேர்ந்து ஒரு டைம் போவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சடனாக அவங்களுக்கு இங்கே தஞ்சாவூர்லேருந்து கிளம்புற மாதிரி தான் நைட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. இங்கே தான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. முடிச்சுட்டு இங்கே இருந்து தான் கிளம்புற மாதிரி இருந்ததுனால சரி டிக்கெட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தப்ப கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் அவைலபிளாக இருந்தது. சரி ஓகே, இன்னொரு டைம் டாய் ட்ரெயின் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம வந்து பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ரூட் வந்து தஞ்சாவூர் டு திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் இந்த ரூட்டில் தான் ட்ரெயின் ட்ராவல். இது வந்து நான் ஸ்கூல் டைமில் ஒரு டைம் வந்து ஈரோடுக்கு ட்ரெயினில் தான் போனதாக ஞாபகம். கோயம்புத்தூர் போயிருக்கேன், ஆனால் அது எப்படி பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா எதுவுமே ஞாபகமே இல்லை. அதனால் இந்த ரூட்டில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிற மாதிரி ஒரு ஃபீல். இது பகல் நேரமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நைட் டைமில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டிக்கெட்ஸ் வந்து பாப்பாவுக்குமே வந்து நாங்கள் பர்த் வந்து போட்டுருவோம். லோவர், மிடில், அப்பர் 3 வந்து கிடச்சிருந்தது. பாப்பாவை லோவரில் விட்டு மிடில் நான் படுத்திருந்தேன். என்ன தான் வந்து டிக்கெட் போட்டிருந்தாலும் தனியாக விடுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். திருச்சி வரைக்கும் நாங்கள் 3 பேருமே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தூக்கம் வரலன்னாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குறப்ப என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். கரூர் தாண்டினதுமே வந்து அவங்க படுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இடையில முழிப்பு வந்துட்டே இருந்துச்சு. பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour கிராசிங்கில் ட்ரெயின் நின்னப்போ எழுந்துட்டு எனக்கு தூக்கம் வரல, அம்மா வாங்க கீழே அப்படின்னு எனக்கு கூப்பிட்டா. அதனால் நானும் இறங்கி கீழே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிராசிங்லேருந்தே ட்ரெயின் மூவ் ஆகவே இல்லை, டிலே ஆகுது. இருட்டில் என்னத்தை பார்க்க முடியும், பகல் நேரமாக இருந்தாலும் வேடிக்கை பார்க்கலாம். அதனால் திருப்பி படுத்து அவள் படுக்க தூக்கிட்டா. அப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. அதனால் பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே அந்த ட்ராவல் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். கோயம்புத்தூருக்கு 4:45 ரீச் ஆகுன்னு சொல்லி போட்டிருந்தது. இடையில கிராசிங்காக 2 இடத்துல 1/2 hour 1 hour கிட்ட டிலே ஆனதுனால கண்டிப்பாக டிலே ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் டைமிங்க்கு கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நான் தான் நைட்டு சரியாக தூங்கவே இல்லை. 1 மணி நேரத்துக்கிட்ட தான் தூங்கணும். அதுவும் சரியான தூக்கம் இல்லை, எழுந்துட்டேன். இருந்தாலும் வந்து ட்ரெயின் ட்ராவல்ன்றதுனால ரொம்ப டயர்டாலாம் ஃபீல் ஆகலை, நல்லா இருந்தது. ஓகே, அங்கேருந்து ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்ததுமே நம்மளுக்கு பஸ்லாம் வரும். அதில் ஏறி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க. அங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக ஊட்டிக்கு வந்து பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. வெளியில் வந்ததுமே டக்குன்னு காந்திபுரம் பஸ் வந்தது, அதுவும் ஃப்ரீயாக இருந்தது. டக்குன்னு ஏறிட்டோம். அங்கேருந்து போய் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனதுமே இறங்கி நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்குற இடத்துலேயே நேராக பார்த்தா ஊட்டி பஸ் தான் நின்றுட்டு இருந்தது. டக்குன்னு கிடச்சிச்சு, அதுவுமே ஃப்ரீயாக இருந்தது. எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகிறோம், ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு சீட்டு வந்து கிடச்சிச்சின்னா ஓகேன்னு நாங்கள் ஏறிடுவோம். ஏன்னா அந்த சீட்டு தான் எங்களுக்கு மெயின். அங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா எல்லா சைடும் விசிபிளாக இருக்கும். போகிறப்ப நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே ஏற்காடு போனாலும் கொடைக்கானல் போனப்பையும் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு சீட்டில் ஏறி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்து கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் டக்குன்னு ரீச் ஆகிட்டு மேட்டுப்பாளையம் போனதுமே வந்து டிரைவர் கண்டக்டர்லாம் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்தால் தூக்கி போட்டுருங்க, உடனே போட்டுருங்க, எடுத்து எறிங்கன்னு சொல்லிட்டு இதே ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்மக்கிட்ட இல்லை, எல்லாருக்கிட்டையும் கையில் யாராவது வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கூட கேட்குறது இல்லை, டவக்குன்னு பிடுங்கி ஜன்னல் வழியாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீலகிரி மாவட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு செக்கிங் இருக்குது. அங்கே செக்கிங் பண்ணுறாங்களோ இல்லையோ உள்ளே நுழைஞ்ச இடத்துலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோட மாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 1000 rupees ஃபைன். நிறைய அந்த பிளாஸ்டிக்ஸ்க்கு வந்து தடைகள்னு சொல்லி போட்டிருந்தாங்க, போர்டெலாம் இருந்தது. நீங்களும் இந்த ரூட்டில் இப்போ குன்னூர் இல்லை ஊட்டி இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நம்ம நம்பி போக முடியாது. எங்கேயுமே நம்ம தாகத்துக்கு கூட தண்ணி பாட்டில்ஸ் வந்து வாங்க முடியாது. எங்கேயுமே எந்த கடையிலையுமே அவைலபிளாக இருக்குது. 10 rupees 20 rupeesக்கு இருக்காது. 5 liter வாட்டர் கேன் மட்டும் அவைலபிளாக இருக்குது நிறைய இடங்களில், டூரிஸ்ட் பிளேசஸ்லாம். அதனால் கையில் எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறது வந்து நல்லது.
நாங்கள் வந்து எங்கே ட்ரிப் பிளான் பண்ணாலுமே ஆளுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து பேக்கில் வச்சுருப்போம். அதனால் பிரச்சனையே இல்லாமல் போய்ட்டு எங்களுக்கு. கோயம்புத்தூர் டு ஊட்டி கரெக்டாக 3 hours ட்ராவல். ஊட்டிக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்என்எல்லின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டோட வீடு. அங்கே தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றதுனால அங்கேயே பக்கத்தில் ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ரிசார்ட் அங்கே தான் வந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்து அங்கேருந்து எம்டியாக ஒரு பேக் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வாட்டர் பாட்டில் டவல் மட்டும் வச்சு. இப்போ பாப்பா சொட்டர்லாம் போட்டிருக்காங்க, இடையில குளிரில் அப்படின்னா கழட்டி வச்சுக்கலாம்ல, அதனால் எம்டியாக ஒரு பேக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஊட்டியை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஊட்டியில் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம போட்டு சர்ச் பண்ணாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஊட்டி லேக்கு, ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் தான் காட்டும். அதெல்லாம் வந்து நம்ம வாக்கபிளில் தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம நெக்ஸ்ட் டே டைம் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் டைம் இருக்குது, நைட்டு தான் ரிசப்ஷன், அது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அப்படின்றப்ப நியர்பையில் இருக்க பிளேசஸ் இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணோம். ஊட்டியில் வந்து தொட்டபெட்டா பீக் வந்து ஹையஸ்ட் பீக் பாயிண்ட், அதை வந்து மஸ்ட் விசிட், கண்டிப்பாக அதை பார்க்கணும் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பைக்கரா லேக் வந்து போகணும், போட் ஹவுஸ்ன்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேப் வந்து அங்கேருந்து நாங்கள் பேசி கார் வந்து புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டேயே கேட்டிருந்தப்போ தொட்டபெட்டா பீக் வந்து போகலாம். ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த வில்லேஜ்லேருந்து குறுக்கு வழி மாதிரி இருக்குது, அதில் போனோன்னா ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா பீக் போயிடலாம். அங்கேருந்து அப்படியே ஊட்டி பஸ் ஸ்டாண்டோட நம்ம கிராஸ் பண்ணி முடிஞ்சால் அங்கே பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லைன்னா நம்ம பைக்காரா லேக் வந்து போகலாம். போகிற வழியில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு அது மாதிரி பேசிக்கிட்டோம். ஃபுல் டேக்கு வந்து 4500 கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து 6 பேர் இருந்தோம். சரி ஓகே ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸோட. நீங்கள் இப்போ ஊட்டிக்கு பிளான் பண்ணி போகிறீங்கன்னா ஊட்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் நியர்பையில் இருக்கக்கூடிய ஊட்டி லேக்கு, பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், கர்நாடகா கார்டன், அங்கேருந்து தொட்டபெட்டா பீக்கு போகிற வழியில் ஒரு டீ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு 1 day எடுத்துரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் பைக்காரா லேக் போகணுன்னா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் வந்து பார்க்க முடியும். 2 நாள் கண்டிப்பாக தேவைப்படும். எங்களுக்கு மெயினாக அவுட்டரில் இருக்க தான் பார்க்கணுன்னு கேட்டிருந்தாலும் தொட்டபெட்டாவோட நாங்கள் பைக்காராவும் சேர்த்து பார்க்கணுன்னு கேட்டிருந்தோம். அதனால பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்லாம் லாஸ்ட்டில் டைம் இருந்தால் நாங்கள் ஈவினிங் எங்களை ட்ராப் பண்ணுங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தொட்டபெட்டா பீக் போகிற வழியிலே ஒரு டீ பார்க் இருந்தது, அங்கே தான் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நல்லா இருக்கப்பா. டீ பார்க்கில் என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் 40 ரூபா வந்து வாங்கினாங்க. ஒரு சைடில் நிறைய வெரைட்டிஸில் மல்டி கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் கார்டன் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு சைடு பாருங்கள் மிஸ்டில் மூழ்கி இருக்கக்கூடிய டீ எஸ்டேட், அதோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ஒரு சின்ன ப்ளே ஏரியா, குழந்தைங்க வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஃபோன் மேலே டைட்டாக பிடிச்சிருக்கேன். நம்ம காஷ்மீர் வந்த மாதிரி காஷ்மீருக்கே வந்துட்டோம்.
காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறப்பே 11:30 மணி ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து எல்லா டூரிஸ்ட் பிளேசஸுமே வந்து 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம பிளானில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு டீ பார்க்லாம் ஒரு 1/2 hour மட்டும் இருந்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். தொட்டபெட்டா பீக் வந்து கரெக்டாக ஒரு 1 o'clock கிட்ட ரீச் ஆகிருப்போம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஸ்ட், ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் போக நெருங்க மிஸ்ட்லேயே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். தொட்டபெட்டா பீக் வந்து என்ட்ரி வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து 20 ரூபா வந்து வாங்கினாங்க. மேலே வந்து நம்மளுக்கு என்ட்ரி வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து 10 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 300 மீட்டர் முன்னாடிலாம் கார் வந்து டிராஃபிக்கில் நின்றுடுச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கெஸ்ட்டு கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இங்க கன்னட மொழியோட பார்த்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஊட்டி போகாமலே வேறு ஒரு ரூட்டில் வந்து நம்ம தொட்டபெட்டா பீக் வந்து போயிட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஊட்டி போய் ஊட்டியில் இருந்து தான் நம்ம பைக்கரா ரூட் எடுக்கணும். பைக்கரா லேக் போகிற வழியில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் ஒரு சிலர்லாம் க்ளோஸில் இருந்தது, ஒரு சிலது மட்டும் போய் பார்த்துருந்தோம், விசிட் பண்ணோம். எந்த இடத்துக்குலாம் போனோம், அதோட என்ட்ரி டிக்கெட் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா?